பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஆக்சுவலி ஏற்கனவே வந்து இந்த ஏஐ சேட்பாட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த ப்ராம்ப்டிங் இப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி, ஜெமினை, கிராக், கோபைலட் இந்த மாதிரி சேட்பாட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த டேர்ம்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இது பேசிக்காக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து ஏஐ ரெஸ்பான்சஸ் எதிர்பார்க்கும்போது வி கிவ் தம் சம் கொரிஸ். நம்ம சில கொஷின்ஸ் கேட்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட். ஓகே, பேசிக்காக இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இட் இஸ் நவ் கால்ட் அஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ப்ராம்ப்டிங் வந்து ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா, நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது கரெக்டான கான்டெக்ஸ்ட்டு, கரெக்டான டேர்ம்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஐயுடைய ரெஸ்பான்ஸும் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து அது ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி மாதிரி ஆகிடுச்சு. ஒரு கோர்ஸ் மாதிரி இப்போ நிறைய ஆன்லைன் கோர்சஸே வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்குன்னே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு வந்து ஹோட்டல்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஏஐக்கு வந்து ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும், அப்படி தானே? அப்படி இல்லாமல் அதுக்கான டீட்டெயில்ஸு, கான்டெக்ஸ்ட்டு, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரி ஹோட்டல், எந்த பிளேஸில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, சிங்கிள் ரூம் எதிர்பார்க்குறீங்களா அல்லது டபுள் ரூமா, எத்தனை பேர் தங்க போகிறீங்க, அந்த மாதிரி எந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் உங்களுக்கு வேணும், எத்தனை நாள் தங்க போகிறீங்க, உங்களுடைய பட்ஜெட் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஏஐக்கு கொடுத்தீங்கன்னா, கிளியராக அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ப்ராம்ப்ட் வந்து அது ஆன்சர் வந்து அது கொடுக்கும். ஸோ இதுக்கு இப்போ தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ அதனால் கான்டெக்ஸ்ட்டு, டிஸ்கிரிப்ஷனு, அது மாதிரி ஃபார்மெட்டு, உங்களுக்கு ஆன்சர் வந்து எதில் வேணும், யூ வாண்ட் இன் அ புல்லட் பாயிண்ட் ஆர் யூ வாண்ட் ஆன்சர் இன் அ டேபிள் ஃபார்மேட், அந்த மாதிரி என்ன ஃபார்மெட்டில் வேணுங்கிறதையும் நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்லேயே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்போ தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இது வந்து இன்னும் இப்போது ஏஐ பேஸ்டு கோடிங்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த வைப் கோடிங் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வைப் கோடிங்கை அந்த மாதிரி ஃபீல்டெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ராம்ப்டிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அங்கே வந்து நீங்கள் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து வைப் கோடிங் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வைப் கோடிங் யூஸ் பண்ணும்போது என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃப்ரண்ட் எண்டு, என்ன பேக் எண்டு, என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே நீங்கள் கிளியராக, என்னென்ன ஐடி யூஸ் பண்ண போகிறீங்க, ரைட்? ஸோ அது எல்லாமே நீங்கள் கிளியராக சொன்னால் தான்